அரசியலில் 1000 பன்னீர்செல்வத்தை பார்த்திருப்பதாகவும் இது ஒன்றும் தனக்கு புதிதல்ல என்றும் சசிகலா தெரிவித்தார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் திங்களன்று தலைமைச் செயலகத்துக்கு சென்ற நிலையில் சசிகலா போயஸ் கார்டனில் தொண்டர்கள் மத்தியில் பேசினார். அப்போது தாம் நினைத்திருந்தால் எப்போதோ முதல்வராகி இருக்கலாம் என்றும், ஆனால் அந்த நினைப்பு ஒரு நொடி கூட தனக்கு எழவில்லை என்றும் கூறினார். எம்ஜிஆரின் இறுதி ஊர்வல வண்டியில் ஏற விடாமல் ஜெயலலிதாவை தள்ளிவிட்ட போது மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளான ஜெயலலிதா அரசியலை விட்டே விலகலாம் என்று நினைத்ததாகவும், அப்போது அவருக்கு ஊக்கம் கொடுத்து அரசியலில் தொடர வைத்ததாகவும் தெரிவித்தார். அரசியலில் ஒரு பன்னீர்செல்வம் அல்ல, 1000 பன்னீர்செல்வத்தை தான் பார்த்திருப்பதாகவும், திமுகவுடன் பன்னீர்செல்வம் மிகவும் இணக்கமாக சென்றதால் தான் தாம் முதல்வராக முடிவு செய்ததாகவும் கூறினார். இது மாதிரி நாங்க 1000 பன்னீர்செல்வத்தை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். அதனால இத பத்தி எல்லாம் நான் கவலையே படல. நேற்று ஒரு பேட்டி எடுத்தாங்க, அவங்க கேட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி நடக்குது, நீங்க ஒரு பெண்ணாச்சே, நான் பய உணர்ச்சியை பார்த்தா இந்த அளவுக்கே வந்திருக்க முடியாதுங்க. நாங்க 33 வருஷமா 2 பொம்பளைங்க சேர்ந்து நாங்க பண்ணோங்க. அதனால நீங்க அதை பத்தி கவலையப்படாதீங்க, நாங்க எப்படி செய்வோம்னு எனக்கு தெரியும். சீப்பை மறைச்சிட்டா கல்யாணம் நின்றுடாதுங்க.